வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா கை முறுக்கு, நீர் முறுக்கு. ஓகே, இப்போ இந்த முறுக்கை பத்தி முதல்ல நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு நாம வந்து எப்படிங்கிறத பண்ணலாம். இந்த கை முறுக்கு, இது பேர் வந்து கை முறுக்கு அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா, கைகளில் சுத்துறதுனால வரக்கூடியது தான் இந்த கை முறுக்கு. இது வந்து யார் ஜாஸ்தி செய்வாங்க அப்படின்னா யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். பிராமின் கம்யூனிட்டியில் நடக்கக்கூடிய கல்யாணம், அப்புறம் வளைகாப்பு ஃபங்க்ஷன், இப்படி அப்புறம் பூனல் ஃபங்க்ஷன், இப்படிங்கிறதுலலாம் இந்த கை முறுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கை முறுக்கை அவங்க எப்படி விதமாக செய்வாங்க அப்படின்னா, இதில் ஹையஸ்டாக வந்து செய்யறது என்ன அப்படின்னா 11 சுத்து, 9 சுத்து, 7 சுத்து, 5 சுத்து, 4 சுத்து, 2 சுத்து, இப்படி விதவிதமான முறைகளில் அவங்க செய்வாங்க. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் தகுந்த மாதிரி அந்தந்த முறைகளில் அந்த முறுக்கு செய்வாங்க. இதுக்கு முறுக்கு அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா, நான் உங்களுக்கே நல்லா தெரியும், கைகளில் நல்லா நீங்கள் த்ரெட் பண்ணுறது, அதாவது வந்து முறுக்கி முறுக்கி சுத்துறதுனால தான் இதுக்கு பேரே வந்து முறுக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மாப்பிள்ளை முறுக்கு அப்படிங்கிறது. அதாவது என்ன, கோச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது மாப்பிள்ளை முறுக்கு. இது வந்து முறுக்கு வந்து அப்படி நம்ம த்ரெட் பண்ணுறது பேர் தான் முறுக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த முறுக்கு செய்யறதுக்கு நமக்கு மெயினாக தேவை அப்படிங்கிறது பச்சரிசி. இந்த முறுக்குலையும் 2 விதமான முறுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, புழுங்கரிசிலையும் செய்யலாம், பச்சரிசிலையும் செய்யலாம். புழுங்கரிசியில் செய்யறது வந்து திருநெல்வேலி அந்த மாதிரி மாவட்டங்களில் செய்யறது தான் இந்த புழுங்கரிசி முறுக்கு. இதுக்கு வெண்ணெய், நான் செய்யக்கூடிய அளவுக்கு வெண்ணெய் தேவையில்லை. கிரைண்டரில் அரைக்கணும், ஊற வச்சு நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நல்லா திக்கா அரைக்கணும். பட் இந்த கை முறுக்கு அப்படிங்கிறது நாம மிஷினில் அரைச்சிட்டு வந்து பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, 1 கிலோ அரிசியை ஊற வச்சிருக்கேன். அதுக்கு 3 லிட்டர் அளவுக்கு வந்து உங்களுக்கு மாவு வந்திருக்கு. இப்போ முறுக்கு சுத்துறது நீங்க சாம்பிள் தெரிஞ்சுக்கணும், எப்படி செய்யறது கத்துக்கணும் அப்படின்னா, இதோ பார்த்தீங்களா கைகளில் நான் முறுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி முறுக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கயிறு எப்படி முறுக்குவாங்க அந்த மாதிரி முறுக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா முறுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நாம வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல லைவ் ப்ரோக்ராம்ல போட்டிருக்கேன் எல்லாமே. இருந்தாலும் இப்போ நான் ஓரலா சொல்லிடுறேன். 1 கிலோ பச்சரிசியை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து மிஷின்ல போயிட்டு அரைச்சிட்டு அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி 1/4 கிலோ வெண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பவுடர், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு பண்றது தான் இந்த கைமுறுக்கு அப்படிங்கிறது. ஸோ கைமுறுக்குக்கு உண்டான வரலாறு முதற்கொண்டு உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன், யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கைமுறுக்கு வந்து நாம வந்து முதல்ல சுத்துறது, நம்ம இப்போ கைகளில் எடுக்கிறோம் இல்லையா, எடுத்து சுத்தும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏன் வந்து பெருங்காயத்தை மூடிய நடுவில் வச்சிருக்கேன் அப்படின்னா, பார்க்க ஒரு அழகா இருக்கும். இந்த முறுக்கு வந்து நமக்கு வந்து ஒரே ஷேப்பா இருக்கும். இப்போ நான் வந்து இது வந்து செய்யறது வந்து 5 சுத்து முறுக்கும் செய்வேன், 7 சுத்து முறுக்கும் செய்வேன், 9 சுத்து முறுக்கும் செய்வேன், 4 சுத்தும் செய்கிறேன், 2 சுத்தும் செய்வேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ மட்டும் இப்போ 7 சுத்து முறுக்கு நான் செய்கிறேன். இது மட்டும் ஸ்லோவா இருக்கும். மற்ற எல்லா வீடியோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 7 சுத்து முறுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகளில் முதல்ல இந்த சின்ன கப்பில் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயை கைகளில் தொட்டுக்கணும். தொட்டுக்கிட்டு முதல்ல எடுக்கிற மாவோட இந்த மாவை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ஜாயின் பண்றது அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா மாவை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கை பெரிய கையா இருந்தாலும் ஃபுல் கை எடுத்துட்டு நீங்க ரொட்டேட் பண்ணும்போது ஒரு மாவோட ஒரு மாவு சேரும் போது அந்த கேப் வந்து விழக்கூடாது. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அழகா கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்து நீங்க சுத்தணும். இப்போ இந்த நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன்,
கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல நான் வந்து 2 சுத்து முறுக்கு எப்படி சுத்துறது அப்படிங்கிறத நான் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். அது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90K பீப்புள் வந்து பார்த்துருக்குறாங்க. இன்னமும் நிறைய பேர் அதை வந்து பார்த்து எனக்கு பாராட்டுறாங்க. ஸோ இது வந்து நம்ம சேனலில் சீர்பட்சணம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கு உண்டான முறைகளில் எத்தனை சீர்பட்சணம்னா எத்தனை முறுக்கு செய்வாங்க, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் நான் செஞ்சு காட்டி பண்ணுறேன். இப்போ இதை நம்ம வந்து 7 சுற்று சுற்றுறோம் இல்லையா? இந்த 7 சுற்று சுற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, நான் இந்த பிளேட் வச்சிருக்கேன் பாருங்க. பிளேட்டு தான் மெயினாக இதில் தேவை. ஸோ முறுக்கு நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன 2 சுத்து முறுக்காய் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா துணியில சுத்தலாம். துணியில சுத்திட்டு ஒரு ஓரத்துல ஒரு கரண்டியில வச்சு நீங்க எடுக்கலாம். பட் 7 சுத்து அப்படிங்கிறது இந்த தட்டுல 3/4 பகுதியை தாண்டி வரக்கூடியது தான் இந்த 7 சுத்து அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து எண்ணெயில போடணும் அப்படின்னா அந்த முறுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும்போது தட்டுல நீங்க நல்ல எண்ணெயை தடவிட்டு சொதன்னு எண்ணெய் இருக்கணும் அந்த தட்டுல. அப்போதான் உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து எண்ணெயில போட்டதும் தட்டுல ஒட்டாம வரும். அதையும் உங்களுக்கு பின்னாடி வீடியோல நான் காட்டுவேன், எப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ இந்த தட்டுல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்திட்டே இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஈரமான தரையா இருக்கிறோம். அதாவது வந்து உங்களுக்கு சுத்து வட்டாரம் ரொம்ப காயக்கூடாது, வெயில்ல இதை செய்யக்கூடாது. அதே மாதிரி நிழலோட்டமா வீட்டுக்குள்ளதான் செஞ்சு செய்யணும். இன்னைக்கு மாடர்ன் ஆயிட்டதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சில பேர் வந்து மிஷின்லையும் சுத்துறாங்க. ஸோ மிஷின்ல சுத்துறதனுடைய விதம் வந்து வேற மாதிரியா இருக்கும், கைகளில் சுத்துறதனுடைய விதம் வந்து வேற மாதிரியா இருக்கும். அதையும் நான் வந்து அனுபவப்பட்டு பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த கைமுறுக்கு வந்து நாம இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு பெருங்காய முடியினுடைய ஆரம்பத்திலேருந்து ஃபுல் ரவுண்டு வந்துட்டு பண்ணுறது தான் ஒரு ரவுண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 5, 6வது 7வது சுற்று நான் சுற்ற ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த 7 சுற்று முடிஞ்ச பிறகு இதை நீங்கள் எடுத்து ஒரு ஜார்னியில் வச்சுக்கிட்டு அந்த ஜார்னிலேருந்து இந்த தட்டை வந்து கிளியர் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா இந்த தட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயானது முறுக்கு வந்து சீக்கிரமாக மேலே வந்துடும். ஏன்னா தட்டுக்கும் முறுக்குக்கும் காயாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த முறுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் கீழே வந்து எண்ணெய் தடவை மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா முறுக்கு மேலே வர்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நிறையா பேர் இந்த கடைகளில் பண்ணுற முறுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் வெண்ணெய் போடுவாங்க. ஸோ வந்து நான் வந்து 250 கிராம் வெண்ணெய் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து 250 கிராம் போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 200 கிராம் வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதே அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்குமே தவிர ரொம்ப ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது வரவே வராது. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முதல் வீடியோவை, அதாவது வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் முதல் வீடியோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 சுற்று சுற்றக்கூடிய முறுக்கை தான் நான் வந்து சுற்றி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 7 சுற்றை வந்து நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், கைகளில் சுற்றுற முறுக்கு. ஸோ எவ்வளோ த்ரெட்டு வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு. இப்போ நான் வந்து அடுத்தது வந்து 9 சுற்று நான் சுற்றுறேன். இப்போ இந்த முறுக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ரிங்குக்கு மேலே இன்னொரு ரிங்கை நீங்கள் சுற்றணும். இப்போ நீங்கள் எப்படின்னா, இப்போ நான் சுற்றுறேன் பார்த்தீங்களா, ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயரை சுற்றுனீங்கன்னா தான் அந்த த்ரெட் அப்படிங்கிறது ஒன்றுக்கு பக்கம் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கியர் மெத்தடில் வரணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் கேப் வந்துடும். இந்த கேப் வந்துருச்சு அப்படின்னா முறுக்கு வேகும் போது அந்த லேயர் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தயவு செஞ்சு ஒரு லேயருக்கு மேல இன்னொரு லேயர் இருக்கிற மாதிரி சுத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க, நான் இது வந்து 9 சுத்து முறுக்கு நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த தட்டு பூரா வரும் 9 சுத்து. இதுக்கு மேல 11 சுத்தும் இருக்குது. நான் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பச்சை கலர் மூடியை இன்னும் சின்னதாக்குவேன். அப்போ எனக்கு இந்த தட்டுக்குள்ள 11 சுத்து முறுக்கும் நான் சுத்தலாம். பட் இந்த எல்லாமே உங்களுக்கு இந்த தட்டு அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அடுத்தது என்ன பண்ணுறேன், 5 சுற்று சுற்றுறேன். இந்த 5 சுற்றும் நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் நான் போட்டிருக்கிறேன், அதுலேயும் உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் 4 சுற்று நான் சுற்றுறேன். ஸோ இதெல்லாம்
இதெல்லாம் ஏன் நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தூரம் பேச்சு தேவையா, இவ்வளோ பேச்சு வேண்டவே வேண்டாமே, வீடியோவை மட்டும் பேசியிருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. பட் முறுக்கு அப்படிங்கிறதுனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு இந்த முறுக்கு யார் ஜாஸ்தி செய்வாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் செய்கிறேன். இப்போ இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் ஆஃப் காஸ்ட்டில் வரும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சுற்றிட்டேன், உங்களுக்கு விவரமாக காட்டிட்டேன். இப்போ இதை போட்டு எடுக்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இந்த முறுக்கை நீங்கள் போட்ட பிறகு மேலேருந்து கொஞ்சம் நொறையாக வந்து அப்புறமா தான் முறுக்கு மேலே வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா முறுக்கு டக்குன்னு மேலே வந்துருச்சு அப்படின்னா வெளியில் செவக்கும், உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும். இப்போ நான் சொன்னது பாருங்க, வந்து முறுக்கு வந்து ஆயில் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால முறுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே நொறையாக வரும். நொறையாக வந்துட்டு அதன் பிறகு இந்த தட்டுலேருந்து மேலே வரும். இப்போ இந்த முறுக்கு நான் வந்து என்ன உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நான் 150 முறுக்கு சுற்றிட்டு தான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். அப்படி இருக்கும்போது இந்த முறுக்கில் போடக்கூடிய வெண்ணெய், உப்பு, ஜீரகம் இதெல்லாம் ஆயிலில் இறங்கத்தான் இறங்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், முறுக்கை பொறுத்த வரைக்கும் பொறுமையான ஃபயர் வச்சு தான் போடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபயர் ஜாஸ்தி வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வேகாது, வெளியில் செவந்துடும். இப்போ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து அரை வேக்காடை இதில் வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்த முறுக்கு ஈரமாக இருக்கும் இல்லையா, ஈரமாக இருக்கும்போது நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லேயர் லைட்டாக தூக்கிடுச்சு அப்படின்னா முறுக்கு வளைஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு தரம் அந்த தட்டை விட்டு வந்த பிறகு எடுத்து அது மேலே ஒரு சின்ன இந்த முறுக்கு சுற்றுற தட்டையே வச்சு வெயிட் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக இந்த முறுக்கு வந்து ஃப்ளாட்டாக வர்ற மாதிரி வரும். இப்போ இது வந்து நான் 7 சுத்தை போட்டிருக்கேன். 7 சுத்தை சுற்றி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, மேல் பக்கமும் சரி கீழ் பக்கமும். இப்போ இதில் 9 சுத்து, 7 சுத்து, 5 சுத்து, 4 சுத்து, 2 சுத்து, இவ்வளோ முறுக்கையும் நான் சுற்றி வச்சிருக்கிறேன். இது நான் வந்து முறுக்கு சேல்ஸும் பண்ணுறேன், கல்யாணங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், அதாவது என்னுடைய ஸ்ரீபாலா கேட்ரிங்களா. ஸோ இந்த முறுக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் முறுக்கு சுற்றுறது. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.